ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ், நீங்கள் பார்த்துட்டு பிளானட் டியூட்டோரியல்ஸ். ஸோ இந்த டியூட்டோரியல்ஸில் வந்து நம்ம என்ன கவர் பண்ண போகிறோன்னா நம்ம டெக்ஸ்சர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம யூவி என்டர் பண்ணி பிரிச்சாச்சு, யூவி எல்லாமே வந்து நம்ம ஆப்டிமைஸ் பண்ணியாச்சு. அண்ட் மெட்டீரியல் ஆப்டிமைசேஷனும் நம்ம பண்ணியாச்சு. லைக் இப்போது ஒரே ஒரு மெட்டீரியல் தான் இருக்குது. அந்த ஒரு மெட்டீரியல்லே வந்து நம்ம இத்தனை மாடல்ஸும் வந்து நம்ம அதை அடக்கி வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாடல்ஸ்க்கு வந்து நம்ம இது பண்ண வேண்டிய அவசியம், லைக் டெக்ஸ்சர் பண்ண வேண்டிய அவசியம் வந்துருச்சு. ஸோ இப்போ அதுக்கு தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைலில் போய்க்கோங்க. ஃபைலில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் டு எஃபிஎக்ஸ். ஸோ இந்த எஃபிஎக்ஸ் ஃபார்மேட்டை எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் செலக்ட் ஆப்ஜெக்ட்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ செலக்டட் ஆப்ஜெக்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் எது எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து செலக்டட் ஆப்ஜெக்ட், நீங்கள் எது செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுதான் வந்து இது எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ அதுதான் நம்ம சொல்கிறோம். ஸோ செலக்டட் ஆப்ஜெக்ட் கொடுங்க, கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட்டுன்னு கொடுங்க. ஆனால் கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்கே எஃப்எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்குல்ல, ஸோ இந்த ஃபோல்டரில் போயிட்டு மாடல்னு அடிங்க. லைக் ஏதாச்சும் ஒரு மெயின் மாடல்ஸ் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன பேர் தோணுதோ அந்த பேர் வச்சு நீங்கள் அடிச்சு முடிங்க. முடிஞ்சதுக்கப்புறம் சப்ஸ்டன்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு நியூ ஃபோல்டர் போங்க. ஸோ ஃபோல்டர் போயிட்டு அண்ட் இதில் வந்து நீங்கள் மாடல்ஸ் எங்கே நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல போயிட்டு எஃப்எக்ஸ் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஸோ சப்ஸ்டன்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே எடுக்கிறேன். நான் இப்போதைக்கு வந்து ஜஸ்ட் இந்த டுட்டோரியலில் மட்டும் நான் வந்து உங்களுக்கு சப்ஸ்டன்ஸில் வந்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்டன்ஸோட மொத்த பேசிக்ஸுமே வந்து நான் இன்னொரு தனியாக சப்ஸ்டன்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸே நான் வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அந்த சீரீஸில் வந்து நம்ம சப்ஸ்டன்ஸ் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு மாடல் இம்போர்ட் பண்ணியாச்சு. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேக் மெஷ் மேப்ஸ். ஸோ இந்த மெஷ் மேப்ஸ் வந்து நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்டன்ஸில் ஏதாவது ஜென்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை டர்ட் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரினா நீங்கள் இந்த பேக்கிங் மேஷ் மேப்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு நான் வந்து 2Kல போட்டு பேக் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி கொஞ்சம் நேரமாகும், பட் ஆனால் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ ரிட்டன் டு பேட்டிங் மோட். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3D ஒன்லின்னு கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே டெப்த்து இருக்குது, உங்களுக்கு தெரியுதா? ஸோ இதுதான் நமக்கு வந்து வேணும். ஸோ நமக்கு வந்து டெப்த்து கவர் ஆகிடுச்சு. ஆனால் அந்த லைக் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கிறதுனால நமக்கு வந்து கரெக்டாக இது பண்ண வரல. ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஃபில் லேயர் ஒன்று போட்டுக்கோங்க. அண்ட் இதில் வந்து ரஃப்னஸ் மேப்பை ஃபுல்லாக குறைச்சி விட்ருங்க. குறைச்சி விட்டு மோஸ்ட்லி இதை வந்து பிளாக் ஆகிடுங்க. மெட்டல் நார்மல் எல்லாத்தையும் ஹைட் எல்லாத்தையும் குறைச்சி விட்டுக்கோங்க. ஏன் இதெல்லாம் குறைச்சி விட்றோன்னா, ஏன்னா அந்த டெப்த்து பார்க்குறதுக்கு நம்ம கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதில். ஓகே, கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போது வந்து ஒரு ஸ்டைலைஸ்டுக்கான டெக்ஸ்சர்ஸ் வந்து லைக் நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த இது எடுத்துக்கலாம், டவுன்லோட்ஸ் இந்த இது எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து நோட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன கலர்ஸ் மோஸ்ட்லி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இது மோஸ்ட்லி வந்து ராக் தான். இந்த ராக்கு கலரை வந்து நம்ம அப்படியே ரீக்ரியேட் பண்ணணும். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த சாண்டு கலரில் தான் இருக்குது இந்த ராக்ஸ் எல்லாமே. அதனால் இதோட ரெலவெண்ட்டான ஒரு டெக்ஸ்சர்ஸை வந்து நம்ம வந்து பிக் பண்ணணும் கைஸ். ஸோ அதனால் நாம் என்ன பண்ண போகிறோன்னா, ராக் ஸ்டைலைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போகிறோம். போட்டோன்னே நமக்கு வந்துருச்சு பாருங்கள், இதுதான். அப்படி இல்லைனா இது. ஸோ இதோட கலர்ஸை வந்து அப்படியே நம்ம பிக் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூட நல்லா தான் இருக்குது.
ஸோ அப்போனா நம்ம இதே பிக் பண்ணிக்கலாம் கைஸ், இல்லை இது எடுத்துக்கலாம், இது கரெக்டாக இருக்குது. ஸோ இது அப்படியே நான் என்னோடய செகண்ட் மானிட்டரில் வச்சுக்கிறேன். ஸோ வச்சுக்கிட்டு திறமையாக வந்து ஒரு ஒரு ஃபில் லேயர் ஒன்று போடுறேன். ஸோ இப்போ இதுக்கு மொத்தம் 4 கலர் வரணும். ஓகேங்களா? ஸோ 4 கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேஸ் லைன் பேஸ் லேயர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மிட் லேயர், அதுக்கப்புறமா டாப் லேயர். ஓகேங்களா? டாப் லேயருக்கு அப்புறம் ஸ்மால் டீட்டெயில்ஸ் வரும். ஆக்சுவலி ஸ்மால் டீட்டெயில்ஸ்க்கு முன்னாடி லார்ஜ் டீட்டெயில்ஸ் வரும், அதுக்கப்புறமா ஸ்மால் டீட்டெயில்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த 5 லேயர் இருக்கும். இந்த 5 லேயர் வச்சு தான் வந்து நம்ம ஸ்டைலைஸ்டுக்கான அந்த டெக்ஸ்சர்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு லேயரை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பேஸ் லேயர். இந்த பேஸ் லேயரில் வந்து இந்த கலர் இருக்குல்ல, இந்த கலர் பிக் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பேஸ் லேயரில் எது ரொம்ப டார்க்கான ஒரு இடம்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இருங்க, நான் உங்களுக்கு இதுலேயே எடுத்துடுறேன். பியூர் ரஃப் எடுத்துக்கோங்க. அதில் இந்த இமேஜை காப்பி பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு இதை லாக் பண்ணிவிடுங்க. லாக் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இதில் எது பேஸ் லேயர்னு பார்த்தீங்கன்னா இந்த டார்க் லேயர்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபோட்டோஷாப்பில் எல்லாமே படிச்சிருப்போம். இந்த ஹை டோன், மிட் டோன், அப்புறம் டார்க்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். பேஸ் லேயரில் நம்ம டார்க் கலர் வைக்க போகிறோம். அதனால் இதை கொடுத்து நம்ம டார்க் கலர் வச்சிடலாம். ஓகேங்களா? அண்ட் ஞாபகம் இருக்கட்டும், நம்ம இதில் வந்து மெட்டல்னஸ் அண்ட் நார்மல் மேப்லாம் எதுவுமே இருக்க தேவையில்ல. ஹைட்டும் இருக்க ஆக்சுவலாக ஹைட் இருக்கணும், பட் ஆனால் பேஸ் லேயரில் ஹைட் இருக்க தேவையில்ல. அதனால் பேஸ் லேயரில் வந்து நம்ம நார்மலில் வந்து அதிகம் பண்ணி வச்சிடலாம். முடிஞ்சளவுக்கு வந்து நீங்கள் பேஸ் கலரில் ஒர்க் பண்ண பாருங்கள். லைக் அப்பப்போ பேஸ் கலரில் போயிட்டு லைக் உங்கள் மாடல்ஸை வச்சு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த பேஸ் லேயரே வந்து நம்ம அப்படியே டூப்ளிகேட் எடுக்கிறோம். டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இப்போ வந்து மிட் லேயர். ஸோ இப்போது பேஸ் கலர் டார்க்குக்கும் ரொம்ப லைட்டுக்கும் நடுவில் என்ன கலர் இருக்குது, இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, டார்க் அண்ட் லைட் மிக்ஸ் ஆன கலரில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இப்போ அந்த கலர் தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். கலர் பிக் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கலர் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு கலர் வந்துருச்சு. ஸோ இதே கலரை திரும்பியும் டூப்ளிகேட் எடுங்க. டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இப்போ டாப் லேயர். ஸோ இது வந்து மிட் லேயர். ஓகேங்களா? அண்ட் இது வந்து டாப் லேயர். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டாப் லேயருக்கு எது ரொம்ப ஹைட் அதிகமாக இருக்குது, இதுதான். ஸோ இப்போ இதை நான் கொடுக்குறேன். ஐ திங்க் நம்ம இதை கொடுக்கலான்னு நினைக்கிறேன். இது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ் லேயர் கிடச்சிருச்சு, மிட் லேயர் கிடச்சிருச்சு, டாப் லேயர் கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு இது கிடைக்கணும், லைக் லார்ஜ் டீட்டெயில்ஸ் கிடைக்கணும். ஓகேங்களா? ஸோ லார்ஜ் டீட்டெயில்ஸ்க்கும் வந்து சேமாக வந்து நம்ம ஒரு இதே ஒரு லேயர் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே இருக்கிற இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, லைக் லைட் கலருக்கும் மிட் கலருக்கும் நடுவில் ஒரு கலர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த கலரை வந்து நம்ம பிக் பண்ணுறோம். ஸோ பிக் பண்ணிவிட்டு இதை வந்து லார்ஜ் டீட்டெயில் இது கொடுத்துக்கோங்க. இதுவே அப்படி டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இதுலேயே வந்து இந்த ஒரு கலர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த கலரை வந்து கொடுங்க. ஆக்சுவலி இதில் வந்து கொஞ்சம் கலர் வந்து வித்தியாசப்படுத்துறதுக்கு நம்ம கொஞ்சம் லைட் ஆக்கிடலாம். ஐ திங்க் இது கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஸ்மால் டீட்டெயில். ஓகே பாருங்கள், இப்போது பேஸ் கலர் எவ்வளோ டார்க்காக இருக்குது. இப்போது பேஸ் கலர்லேருந்து மேலே போனால் மிட் கலர். ஸோ மிட் கலர் எவ்வளோ டார்க்காக இருக்குது. இப்போ மிட் கலர்லேருந்து நம்ம டாப்புக்கு போனோம்னா டாப் லேயர். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டாப் லேயரில் டாப்புக்கும் மிட்டுக்கும் நடுவில் இருக்கிற கலர் தான் வந்து நம்ம ஸ்மால் டீட்டெயில்ஸ் நம்ம எடுக்கிறோம். அண்ட் ஸ்மால் டீட்டெயில்ஸுக்கும் டாப் லேயருக்கும் நடுவில் இருக்கிற கலர் தான் வந்து நம்ம லாஸ்ட் டீட்டெயில்ஸ் எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த லைக் ஸ்டைலைஸ்டோட கான்செப்ட்ஸ். அண்ட் இப்போ வந்து நம்ம பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஸோ இப்போ நமக்கு எல்லாமே கிடச்சிருச்சு அண்ட் நம்ம இதுவும் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ அதுக்கப்புறம் ஒரே நிமிஷம். இப்போ இந்த மாடல் இப்போ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த குவாலிட்டி வந்து அவன் மாடலில் எடுத்துகிட்டு வந்திருக்கான். ஓகேங்களா? ஸோ ஸ்கல்ப் பண்ணி அவன் மாடலில் எடுத்துகிட்டு வந்திருக்கான். ஸோ அதே தான் வந்து நம்மளும் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம என்ன கொஞ்சம் எப்படி சொல்கிறது, லைக் கொஞ்சம் கம்மி டீட்டெயிலாக தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மாடலில். ஸோ மிச்சத்தை வந்து அங்கே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளும் ஸ்கல்ப் பண்ணியிருக்கோம். அங்கங்கே லைட்டாக ஸ்கல்ப் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் ஓவர் ஸ்கல்ப்ட் கிடையாது. ஸோ இந்த ஸ்கல்ப்டிங் டேட்டா போதும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் ஃபார் பிகினர்ஸ்க்கு இது போதும். போக போக அட்வான்ஸ் கிளாஸஸில் நீங்கள் போர்ட்ஃபோலியோ பார்த்தாலே தெரியும். ஸோ எந்த அளவுக்கு டெக்ஸ்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த சப்ஸ்டன்ஸால் டெக்ஸ்சர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த மாதிரி குவாலிட்டியில் நம்ம எடுத்துகிட்டு வரலாம். இப்போதைக்கு பேஸ் இதில் வந்து நம்ம இது போயிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பேஸ் கலர் அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணியதுக்கப்புறம் மிட் லேயர் அப்ளை பண்ணுங்கள். இப்போது மிட் லேயரில் நம்ம வந்து ஒரு பிளாக் மாஸ்க் போடுங்க. ஸோ இந்த மாஸ்க் எதுக்குன்னா, லைக் இப்போ ஏதாச்சும் நீங்கள் 2 மெட்டீரியல் ஒன்றா சேர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 மெட்டீரியலில் இப்போ பிளாக் மாஸ்க் எதுக்கு போகிறோன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆல்ஃபா மேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஆல்ஃபா மேப்பில் வந்து எந்த இடம் ஒயிட்டாக இருக்கோ அந்த இடத்துல வந்து செகண்டரி கலர் தெரியும். எந்த இடத்துல பிளாக்காக இருக்கோ அந்த இடத்துல செகண்டரி கலர் தெரியாது. ஸோ அதுதான் வந்து பிளாக் மாஸ்கோட கான்செப்ட்டு. இப்போ நான் பிளாக் மாஸ்க் போட்டேன்னா, இப்போ என் ப்ரஷ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது. இப்போ நான் பெயிண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பாருங்கள். நான் இங்கே வச்சு தேய்ச்சேன்னா எனக்கு என்ன காட்டுது? ஸோ எனக்கு செகண்டரி இருக்கிற இந்த மிட் லேயர் வந்து என்னால் பெயிண்ட் பண்ண முடியுது. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ கொடுக்குறது வந்து ஒரு ஒயிட் ஸ்ட்ரோக்கு. ஆனால் எனக்கு வந்து வர்றது வந்து இந்த மிட் லேயரோட கலர். ஓகேங்களா? ஸோ ஏன்னா நான் வந்து பிளாக் மாஸ்கில் வச்சு நான் வந்து பெயிண்ட் பண்ணுறேன். ஸோ பெயிண்ட் பண்ணோம்னா அதே தான் நான் முன்னாடி சொன்னது. நீங்கள் பிளாக்கில் வச்சு அடிச்சிங்கன்னா, உங்கள் ப்ரஷ்ஷை நீங்கள் பிளாக் கலரில் வச்சு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்சர் தெரியாது. அண்ட் இதுவே ஒயிட்டில் வச்சு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டெக்ஸ்சர் தெரியும். ஓகேங்களா? சப்போஸ் இந்த டெக்ஸ்சர் ரிமூவ் பண்ணணும்னா ஜஸ்ட் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து டெக்ஸ்சர்ஸ் வந்து நீங்கள் ரிமூவும் பண்ணிக்கலாம். உங்கள் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சு நீங்கள் டெக்ஸ்சர்ஸ் வந்து அழிச்சிக்கலாம். இல்லை எந்த இடத்துல கம்மியாக வேணும் அதிகமாக வேணுமோ வச்சு அது நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான். அண்ட் இதில் வந்து நம்ம பெயிண்ட் பண்ண போகிறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம ஸ்மார்ட் மாஸ்க் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்மார்ட் மாஸ்கில் இதில் வந்து நிறைய விதமான மாஸ்க் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து இந்த சாண்ட் இது ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ சாண்ட் இது ட்ரை பண்ணோம்னா ஓரளவுக்கு வந்து நமக்கு இந்த ஆல்மோஸ்ட் கொஞ்சம் இந்த குவாலிட்டி தெரியுது. ஓகேங்களா? ஸோ ஓரளவுக்கு தெரியுது. பட் ஆனால் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் ஆக்சுவலி இதில் குவாலிட்டி கம்மியாக தான் தெரியும். ஏன்னா இப்போ இது வந்து 1Kல இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம சைஸ்க்கு வந்து 2Kக்கு மாற்றி பாருங்கள். ஸோ 2Kக்கு மாற்றினீங்கன்னா ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு சைஸு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் அப்புறம் இந்த மிட் லேயரில் போயிட்டு மாஸ்க் எடிட்டர்னு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டிஸ் ஜென்ரேட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ அந்த ஆப்ஷனில் வந்து உங்கள் மாஸ்கிங் லைக் எப்படி சொல்கிறது, அதோட செட்டிங்ஸை வந்து உங்களால் மாற்றி அமைக்க முடியும். ஸோ பிளர் வேணும்னா பிளராக இருக்கலாம், இல்லைனா பிளர் வேணும்னா பிளரை கம்மியாக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் இதில் வந்து ஜஸ்ட்டு மிட் லேயருக்கு அதிகமான ஒரு இது தேவை. ஸோ அதனால் மோஸ்ட்லி வந்து இது இருக்கிறது நல்லது தான். இந்த இதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். வேணும்னா வந்து உங்களுக்கு இந்த இடத்துலையும் அந்த இது வேணும்னா லைக் இந்த இடத்துலையும் இந்த டெக்ஸ்சர்ஸ் வேணும்னா ஜஸ்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் பெயிண்ட்னு இருக்கும். ஓகேங்களா? இந்த பெயிண்ட்டை வச்சு நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா. பட் ஆனால் நமக்கு வந்து இதுவே போதும். ஸோ இப்போ இந்த இதில் வந்து நம்ம கான்ட்ராஸ்ட் அதிகமாக்கிடலாம், பிரைட்னஸ் கொஞ்சம் அதிகமாக்கிக்கலாம். அண்ட் வேறு என்ன, நார்மல்ஸ், பொசிஷன் கிரேடிங், திக்னஸ். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவராலாக எல்லா இடத்துலையுமே வந்துருச்சு இது. அண்ட் இதில் வந்து நம்ம டெக்ஸ்சர்ஸை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்கேல், எப், ஓகே, ஓவர்லே, லீனியர் டாஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஏதாச்சும் ஒன்று வந்து உங்களுக்கு கிளிக் ஆகும். ஓகே, ஸோ இப்போ ஓரளவுக்கு வந்து இது ரெடி ஆகிடுச்சு. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வந்து ஒரு இது ரெடி பண்ணலாம். ஒரு ஜென்ரேட்டர் ஒன்று போடுங்க. அந்த ஜென்ரேட்டரில் வந்து டர்ட் போடுங்க. ஸோ டர்ட்டை ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து பாஸ் த்ரூ கொடுங்க, சாரி மல்டிப்ளை கொடுங்க. ஐ திங்க் மல்டிப்ளை கிடையாது, யா இண்டிவிஜுவல். இது கொடுத்துருங்க. இது கொடுத்துட்டு ஐயோ ட்ரை பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஓரளவுக்கு வந்து ஒரு 50 இல்லைன்னா ஒரு 25% கொடுத்தா போதும். இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் இது பண்ணிக்கிட்டால் போதும். இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் அதிகப்படுத்தினாலே உங்களோட இந்த ப்ரஷ்ஷோட அந்த ஆல்ஃபா வேல்யூஸ் எல்லாமே கொஞ்சம் ஷார்ப்பான லெவல்ஸ்க்கு வந்துடும். அண்ட் இந்த டர்ட் லெவல் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக உங்களால் டர்ட்ஸை வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மிட் டோன் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நமக்கு வந்து ஒரு பெயிண்ட் லேயர் தேவை. ஸோ அந்த பெயிண்ட் லேயர் கொடுத்துட்டு இங்கே பெயிண்ட் ப்ரஷ்ன்னு இருக்குல்ல, இந்த ப்ரஷ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே ஆர்டிஸ்டிக் இல்லைனா சிமெண்ட் ஆர் டர்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அந்த டர்ட்டுன்னு இருக்குது. இந்த டர்ட் ஆப்ஷன் கொடுங்க. டர்ட் ஆப்ஷன் கொடுத்து அங்கங்கே லைட்டாக இது பண்ணி விடுங்க. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ளோ இருக்குல்ல, இந்த ஃப்ளோவை கம்மி பண்ணுங்கள். ஃப்ளோவை கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் இதில் அப்ளை ஆகும். நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் ஒரே இடத்துல கிளிக் பண்ணால் மட்டும்தான் இந்த எஃபெக்ட் வந்து கொஞ்சம் உங்களுக்கு முழுமையாக வரும். அது கொடுத்துருங்க. இந்த இடத்துல கொஞ்சம் ஓவராக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுலேயே வந்து நம்மளால் ஒரு நார்மல் மேப்பை வந்து க்ரியேட் பண்ண முடியும் கைஸ். ஓகேங்களா. இப்போ நார்மல் மேப் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த இப்போ நம்மக்கிட்ட வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஸ் கலர் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த பேஸ் கலரில் நம்மளால் நார்மல் மேப்பை க்ரியேட் பண்ண முடியாது. பட் ஆனால் இதுக்கு மேலே ஒரு லேயர் போட்டு நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோமோ அந்த லேயரில் வந்து நம்மளால் நார்மல் மேப்பை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ இதுவே வந்து நான் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போகிறோம். ப்ராப்பர்ட்டிஸ் போனால் இன்றைக்கி ஹைட் மேப்புன்னு இருக்குல்ல, இந்த ஹைட் மேப்பை நான் எனேபிள் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 0ல் இருக்குது. ஓகேங்களா. இப்போது ஹைட்டில் வந்து
மைனஸில் போச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த ஹைட்டோட வேல்யூ வந்து உள்ளே போகும். ஓகேங்களா? அதாவது மெஷ்ஷுக்குள்ளே போகும். ப்ளஸில் வந்துச்சுன்னா ஹைட்டோட வேல்யூ வந்து உங்களுக்கு வெளியில் வரும். அதாவது மெஷ்ஷு விட்டு வெளியில் வரும். எம்போஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த இதுக்கு செக் பண்ணுங்கள். நான் இப்போ வந்து ஹைட்டு கொடுக்குறேன். பார்த்தீங்களா? இப்போ ஹைட்டு கொடுத்துருக்கேன். இப்போ அந்த அந்த ஒரு ஃபீல் வருது பார்த்தீங்களா? ஒரு நார்மல் மேப்க்கான ஃபீல் வருது பார்த்தீங்களா? இப்போ நார்மலுக்கு போனேன்னா எனக்கு அந்த ஃபீல் காட்டுது பார்த்தீங்களா? உள்ளே போகுது. இப்போ இதுவே வந்து நான் ப்ளஸில் கொடுத்தேன்னா எனக்கு வந்து வெளியே வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கைஸ் கான்செப்ட். இதில் நம்ம ஹைட் மேப்ஸ் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்குறது. ஆனால் வந்து நீங்கள் ரொம்ப இது பண்ணிடக்கூடாது. ஓரளவுக்கு லைட்டாக இருந்தால் போதும். ஏன்னா ரொம்ப வச்சோம்னா எப்படி சொல்கிறது, எறைய ஆரம்பிக்கும். சரி 2Kல இருக்கனால அப்படி இருக்குது. ஸோ கொஞ்சம் 4Kல மாற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ 4Kல மாற்றினதில் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. பட் ஆனால் ஸ்டைலைஸில் மோஸ்ட்லி வந்து நம்ம ஹைட் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. பட் ஆனால் நம்ம லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ மிட் லேயரில் வந்து நம்ம ஹைட்டை கொஞ்சம் உள்ளே அடக்கிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து டாப் லேயர். ஸோ டாப் லேயரை எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணிவிட்டு அதுக்கும் ஒரு பிளாக் மாஸ்க் கொடுங்க. பிளாக் மாஸ்க் கொடுத்துட்டு ஸ்மார்ட் மாஸ்கில் போயிட்டு மாஸ்ஸஸ் ஃப்ரம் டாப் இது கொடுத்து பார்க்கலாமா? தப்பு. ஸ்ட்ரெயின்ஸ் சர்ஃபேஸ் இதுவும் கரெக்டாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய மாஸ்க் இருக்குது. ஸோ இது எல்லா மாஸ்க்கும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற இதில் தான் இருக்குது. ஸோ இதை ஹைலைட்டுன்றதுனால வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து தான் டிசைட் பண்ணணும். இது கொஞ்சம் ஓகேவாக இருக்கிற மாதிரி தெரியுது. பேலன்ஸ் பண்ணுவோம். ஆக்சுவலி இப்போதைக்கு அந்த டெக்ஸ்சர் குவாலிட்டியை வந்து நம்ம 2Kல வச்சுக்கலாம். 2Kல வச்சு நம்ம இதை ஒர்க் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதோட பாஸ் த்ரூ disabled replace மல்டி லேயர் ஆன் பண்ணிவிட்டு இந்த இதை அப்ளை பண்ணுவோம். ஸோ டெக்ஸ்சர்ஸில் போயிட்டு பிரைட்னஸ் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுவோம்.
ஐ திங்க் இது கரெக்டாக இருக்குது. பட் ஆனால் இது ரொம்ப லைட்டாக இருக்கிறதுனால நம்ம இந்த கலரோட எப்படியாச்சும் மேட்ச் பண்ணணும் இதை. இப்போ பேஸ் கலரை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பேஸ் கலரில் ஓரளவுக்கு வந்து நம்ம இந்த கலரோட அப்படியே லைட்டாக கொண்டு வரணும் மேட்சிங்கை. ஓகே, பேஸ் கலரில் மேட்ச் ஆகிடுச்சு. யா கூல், பார்க்க நல்லாயிருக்கு. அண்ட் மோஸ்ட்லி உங்களுக்கு தேவைன்னா இதுலேயே வந்து நீங்கள் திறமையாக வந்து அந்த ஹைட் மேப்பை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக தான் இன்க்ரீஸ் பண்ணணும், ரொம்ப ஹெவியாக போட்டுறாதீங்க. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியம் கைஸ். அண்ட் இப்போதைக்கு நம்ம இந்த ஃபைலை வந்து நம்ம சேவ் பண்ணிடலாம். சேவ் டு சப்ஸ்டன்ஸ் ஃபைல், மெயின் மாடல். ஓகேங்களா? ஸோ மெயின் மாடலுக்கு வந்து நம்ம இதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கரெக்டாக வந்திருக்கு எல்லாமே. ஸோ இந்த இடம்லாம் வந்து நமக்கு இந்த இது வேணும்னு நினச்சோம். ஸோ அதுவே வந்து கரெக்டாக கொடுத்துருக்கு. அண்ட் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நைஸ். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்மால் டீட்டெயில்ஸ் அண்ட் லாஸ்ட் டீட்டெயில்ஸ் 2 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம லாஸ்ட் டீட்டெயில்ஸ் எடுத்துடலாம். ஸோ லாஸ்ட் டீட்டெயில்ஸில் வந்து அதே அகெயின் ஒரு பிளாக் மாஸ்க்கை போடுங்க. ஸோ பிளாக் மாஸ்க்கை போட்டுட்டு இதில் வந்து ஒரு ஜென்ரேட்டர் ஆட் பண்ணுங்கள். சாரி, ஜென்ரேட்டர் வேணாம், இந்த வாட்டி வந்து நம்ம ஒரு இந்த மாஸ்க் யூஸ் பண்ணுவோம். க்ளவுட் மாஸ்க், டர்ட் மாஸ்க் கரெக்டாக இருக்குமா? டர்ட் மாஸ்க் கரெக்டாக இருக்காது. க்ளவுடு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். க்ளவுட் 2 கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு பிளாக் மாஸ்க் போட்டுக்கோங்க. அதில் வந்து இந்த ஆப்ஷனில் போயிட்டு ஆட் ஃபில். ஓகேங்களா? ஸோ இன்னொரு ஃபில் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த ஆப்ஷனில் இந்த க்ளவுடை தூக்கி அந்த கிரே ஸ்கேலில் போட்டுருங்க. ஸோ போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் இதோட செட்டிங்ஸ் வந்து நீங்கள் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க, இல்லைனா வேணாம். உங்களுக்கு இதே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம், இல்லைனா வேணாம். பட் ஆனால் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம கிளியர் பண்ணணும். வேறு எங்கே ஏதோ இந்த இடத்துலலாம் கிளியர் பண்ணிடலாம். இந்த இடத்துலலாம் தேவையில்லை நமக்கு. அண்ட் இங்கேயும் இந்த இடத்துலையும் நமக்கு தேவைப்படாது. ஜஸ்ட் இந்த கார்னர்ஸில் மட்டும் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா ஓவர் ஷார்ப்பாக நமக்கு அதில் காட்டுது. ஜஸ்ட் ஒரு ஸ்மட்ஜ் அடிக்கிற மாதிரி அடிச்சு விட்ருங்க. ஸோ
ஸோ இப்போது பேஸ் கலரில் பார்க்கலாம். யப். அண்ட் இப்போ இந்த ஸ்மால் டீட்டெயிலில் வந்து நம்ம இந்த இதுக்கு பதிலாக க்ரீன் கொடுத்து ஒரு மாசி ஃபீல் வந்து நம்ம தர பார்க்கலாம். ஸோ ஒரு டார்க் லேயர் எடுத்துக்கலாம் கைஸ். ஒரு டார்க் க்ரீன் மாசி டைப். அதில் வந்து பிளாக் மாஸ்க் போட்டு ஒரு ஜென்ரேட்டர் ஆட் பண்ணுங்கள். அண்ட் அந்த ஜென்ரேட்டர் தேவையில்லை. நம்ம ஸ்மார்ட் மாஸ்க்கு போயிட்டு இங்கே வந்து மாஸ்ன்னு ஒன்று பார்த்தோமே, மாஸ். யப், ஆல்மோஸ்ட் கரெக்டாக உட்காந்துருச்சு. இல்லைங்களா? பட் ஆனால் இதை இன்னும் கொஞ்சம் நம்ம ட்வீக் பண்ணணும். இதில் ஓகே, 2K மாற்றிடலாம். பேஸ் கலரில் வச்சே ஒர்க் பண்ணுவோம். கர்வேச்சரில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் கர்வேச்சரில் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் டாப் டவுன் வேணும்னா நம்ம வச்சுப்போம். ஓகே, ஸோ இப்போ கரெக்டாக இருக்குது. அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்னொரு பெயிண்ட் லேயர் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பெயிண்ட் லேயரில் வந்து நம்ம சேம் ஆஸ் இது எடுத்துக்கலாம். இந்த வாட்டி வந்து ஆர்டிஸ்டிக் ஹெவி ஸ்பாஞ்ச் இது எடுத்துக்கலாம். ஸோ இது எடுத்துக்கிட்டு ப்ரஷஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ சேஞ்ச் பண்ண எப்படின்னு தெரியலனா இங்கே சைஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த சைஸ் வந்து நீங்கள் ஏற்றி குறைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கேயே ஆப்ஷன்ஸ் காமிக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக்கை ஹோல்ட் பண்ணி லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் பண்ணிங்கன்னா ப்ரஷ் வந்து பெருசாகும் சின்னதாகும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஆப்ஷன். அண்ட் இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லைக் சின்னது பண்ணிவிட்டு பிளாக் மாஸ்க் கொடுத்துக்கோங்க, பிளாக் ப்ரஷ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு அதில் வந்து இந்த மாதிரி அடித்து விட்ருங்க. இது ரொம்ப இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளோவை கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு ஃப்ளோவையும் ஸ்ட்ரோக் ஆப்பாசிட்டியும் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு லைட்டாக அங்கங்கே அடித்து விட்ருங்க. ஸோ இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாஸ் இருக்கும் அண்ட் இருக்காது, ரெண்டுமே வந்து இதில் அடங்கும். ஓகே, அண்ட் இந்த இடத்துலையும் அதே தான். இந்த இடத்துல லைட்டாக போட்டு விட்ருங்க. அண்ட் இங்கே வந்து நமக்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் இது வந்து அந்தளவுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் இதை குறைச்சி விட்ருங்க. ஏன்னா இது அண்டர் த கேவ் இருக்கிறதுனால கண்டிப்பாக மாஸ் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நம்ம திடீர்னு ஒரு பிளானாக வந்து மாஸ் உள்ளே இறக்கியிருக்கோம். ஓகே, நல்லா இருக்குது, நல்லா வந்துட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி பேஸ் கலருக்கு போயிட்டு ஸோ இந்த இடத்துல எல்லாம் அடிச்சு விட்ருவோம். ரொம்பலாம் அழிக்காதீங்க. ஓரளவுக்கு ஜெயில் லைட்டாக டச்சப் மட்டும் பண்ணி விட்ருங்க, அது போதும். இங்கெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த இடத்துல ரிமூவ் பண்ணி விட்ருங்க. லைட்டாக இருந்தால் போதும். அங்கங்கே ஜஸ்ட் அந்த பாசி இருக்குன்னு நம்ம காமிச்சா போதும்.
அப்பா! இந்த இடத்துல அதிகமாவே இருக்கு. இந்த இடத்துலலாம் கம்மி பண்ணி விட்டுறலாம். எப்பவுமே ஒரு சேவ் ஒண்ணு போட்டுக்கோங்க கைஸ். ஏன்னா இது எப்போ கிராஷ் ஆகும்னு வந்து நம்மளால சொல்ல முடியாது. நான் எப்போ வேணாலும் இது கிராஷ் ஆகலாம். ஜஸ்ட் அங்கங்கே லைட்டாக ரேண்டமாக வந்து பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அது ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த இது. ஆக்சுவலி ஏன் இதில் டெக்ஸ்சர்லாம் பெருசாக இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்து நம்ம யூவி வந்து இதுக்கு சின்னதாக வச்சுருக்கோம். ஸோ சின்னதாக வச்சதுனால தான் வந்து நமக்கு டெக்ஸ்சர் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ஓரளவுக்கு பார்க்க நல்லா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதில் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த க்ரீன் கலர் இருக்குல்ல, ஸோ அது அப்படியே இதுக்கேற்ற மாதிரி நம்ம மேட்ச் பண்ணுவோம். கரெக்டாக இதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணுங்கள். ஸோ ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடுச்சு. பட் ஆனால் இன்னும் எதுக்கோ இருக்கணும். நம்ம இன்னொரு டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த டூப்ளிகேட்டில் இந்த பெயிண்ட் லேயரை வந்து எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த பெயிண்ட் லேயரை எடுத்துட்டு சாரி இதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு ஜென்ரேட்டர் ஒன்று போடுங்க. அந்த ஜென்ரேட்டரில் வந்து டர்ட் கொடுங்க. ஸோ டர்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ஒரு டர்ட் லேயர் ஒன்று ஃபில் ஆகிடும். ஸோ இதில் வந்து உங்களோட கலர் வந்து இன்னும் கொஞ்சம் லைட் ஆக்கிடுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா லைட் ஆக்கிட்டு இன்னும் கொஞ்சம் கூட ஆக்கலாம். லைட் ஆக்கிடுங்க. ஸோ இதில் வந்து இந்த டர்ட் லேயரில் ஸோ டர்ட்ஸை வந்து கம்மி பண்ணுங்கள். கம்மி பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட்டை அதிகப்படுத்தி விட்ருங்க. அண்ட் இதில் வந்து நம்ம கர்வச்சர் பாயிண்ட் அதிகமாக இருக்குது கைஸ். ஸோ அதனால் இந்த கர்வச்சரோட இன்டென்சிட்டியை வந்து நம்ம கம்மி பண்ணணும். அண்ட் இப்போ இதை வந்து நம்ம லைட்டாக ஒரு 50%க்கு நம்ம வந்து இதை கம்மி பண்ணிடலாம். அண்டு இதையும் வந்து 50%க்கு ஐ திங்க் ஒரு 80 கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 80%க்கு கம்மி பண்ணிடுங்க. ஸோ லைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப இல்லாமல் லைட்டாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ இது நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. அண்ட் பேஸ் கலரையும் பார்த்தலாம். ஓகே, ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் இதில் வந்து நம்ம இது கொடுத்துருக்கோம்ல ஹைட்டு. ஸோ ஹைட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்லா லேயரும் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மிட் லேயரில் ஹைட் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா டாப் லேயர் போடுவோம். ஸோ டாப் லேயரில் ஹைட் ஆஃப் பண்ணிவிட்டு லார்ஜ் ஸ்கேல் அதில் ஆஃபில் தான் இருக்குது. அண்டு மாஸு அண்ட் எக்ஸ்ட்ரா மாஸ்.
ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து லுக்கிங் குட். அண்ட் கொஞ்சம் வந்து நம்ம இதில் கொஞ்சம் ஃபேக் ஷேடோஸ் கொடுத்தா நல்லா இருக்கும்னு எனக்கு கொஞ்சம் தோணுது. ஸோ அதனால் நம்ம ஒரு ஃபேக் ஷேடோஸ் ட்ரை பண்ணுவோம். ஸோ அது ஃபேக் ஷேடோஸ்க்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஃபில் லேயர் ஒன்று போடுங்க. அதில் வந்து ஒரு பிளாக் கலர் அடிங்க. அண்ட் அதில் வந்து ஒரு பிளாக் மாஸ்க் போடுங்க. ஸோ அந்த மாஸ்கில் வந்து ஒரு சாஃப்ட் ப்ரஷ் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கலர் வருது பார்த்தீங்களா, ஒரு டார்க். ஸோ இதை வந்து நம்ம பிளர் பண்ணணும். ஸோ பிளரிங்க்கு வந்து இந்த பிளாக் மாஸ்கில் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு ஆட் ஃபில்டர். ஸோ இந்த ஃபில்டர் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே கீழே ஃபில்டர் வரும். அந்த ஃபில்டரில் வந்து இங்கே பிளர்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளர் கொடுத்துட்டிங்கன்னா இந்த பிளர் இன்டென்சிட்டி மாற்ற உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வேணும்னு சொல்லிட்டு அதுவே வந்து உங்களுக்கு கேட்கும். ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து இப்போதைக்கு 4 கரெக்டாக இருக்குமா? ஐ திங்க் 4 இஸ் இனஃப் ஃபார் அஸ். அதனால் மறுபடியும் வந்து நான் கிளியர் மாஸ்க்கு கொடுக்குறேன். திரும்பியும் ஆட் ஃபில்டர் போயிட்டு 4 கொடுக்குறேன். 4 கொடுத்துட்டு பிளாக் மாஸ்க் போயிட்டு நம்ம இங்கே இந்த இடத்துல ஒரு ஃபேக் ஷேடோ ஒன்று கொடுக்கலாம். யா கைஸ், இதுதான் நமக்கு வேணும். அண்டு இந்த இடத்துலையும் வந்து நம்ம லைட்டாக ஒரு ஃபேக் ஷேடோஸ். ஸோ இந்த எட்ஜ்லேயே எடுத்துகிட்டு வாங்க. அண்ட் இங்கேயே எடுத்துகிட்டு வந்துடலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம ஃபேக் ஷேடோஸ் கொடுக்க பார்க்கலாங்க. ஸோ ஆக்சுவலி நம்ம அங்கே லைட்டிங்லேயும் வந்து நமக்கு ஷேடோஸ் இருக்கும். பட் ஆனால் ஃபேக் ஷேடோஸ் இருந்தால் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி இந்த இடத்துல நமக்கு வேணும் ஃபேக் ஷேடோஸு. இந்த இடத்துல அண்ட் இந்த இடத்துலையும் வேணும். நம்ம பிளர் பத்தல நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பிளர் அடிக்கணும். ஐ திங்க் இது ஃபைன். அண்டு இப்போ இந்த இடத்துல அடிக்கலாம். ஐ திங்க் இந்த இடம் தேவையில்லை. இது கரெக்டாக தான் இருக்குது. சும்மா இந்த இடத்துல மட்டும் கொடுத்துக்கலாம். அண்ட் சேம் as this spots ஆல்சோ. இங்கேயும் நம்ம ஒரு ஃபேக் ஷேடோஸ் கொடுக்கலாம். இங்கேயும் கொடுப்போம்.
ஆக்சுவலி இந்த கார்னரில் கொடுக்குற இந்த ஐடியா நல்லா இருக்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு கார்னர்ஸில் மட்டும் நம்ம தந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. யா திங்க் இதுவும் கரெக்டாக இருக்குது. ஸோ லைட்டாக கொடுத்தா மட்டும் போதும் இந்த இடத்துல. ஏன்னா இதுவே வந்து நம்ம அப்படியே டூப்ளிகேட் பண்ண போகிறோம் இந்த பார்ட்டை. Yeah, I think now it's perfectly all right. திங்க் இந்த இடத்துல கொடுத்தா கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் மோஸ்ட்லி இந்த இடத்துல வந்து நம்ம வாட்டர் வச்சு கவர் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால வந்து நமக்கு எந்த வித ப்ராப்ளமும் இருக்காது. Yeah, this one looks good. ஐ திங்க் இது அவ்வளோதான் நினைக்கிறேன் கைஸ். ஸோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ மெட்டல் ப்ரிவியூவில் பார்க்கலாம். அண்ட் மெட்டல் ப்ரிவியூவில் நம்ம ஹைட் எடுத்து விட்டுலாம், மெட்டல்னஸை எடுத்து விட்டுலாம், நார்மல் எடுத்து விட்டுலாம். அண்ட் இதில் வந்து நம்ம ரஃப்னஸ் அதிகப்படுத்தி விட்டுலாம் கைஸ். ஐ திங்க் ரஃப்னஸ் கூட எடுத்து விட்டுலாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, ரஃப்னஸ் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா மெட்டல் ப்ரிவியூவில் நமக்கு இப்படி இருக்குது. பட் ஆனால் பேஸ் கலரில் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்து இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இதை வந்து எல்லா லைட் செட்டிங்ஸ்லையும் வச்சு நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். ஐ திங்க் இந்த லைட் செட்டிங் நல்லா இருக்குது. இதில் இது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இது அட்டகாசமாக இருக்குது. கேனபஸ் கிரவுண்ட் ஒரு நல்ல ஸ்டைலிஷ்டு ஃபீல் ஒன்று தருது. ஓகே, ஸோ இந்த லைட்டிங்கில் பார்க்க நல்லா இருக்குது. அதனால் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு டேரெக்டாக நம்ம இதை எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட் இந்த ஆப்ஷன் கொடுங்க. ஸோ இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் எந்த இடத்துல உங்களோட லைக் உங்களோட டெக்ஸ்ட் ஃபைலை சேவ் பண்ணுமோ அங்கே போய்க்கோங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் நம்ம எல்லா ஃபோட்டோஸும் போட்டிருக்கோம். ஸோ அந்த ஃபோட்டோஸில் டெக்ஸ்சர் ஃபோல்டருக்கு போயிட்டு மெயின்னு சொல்லிட்டு வரீங்க.
மெயின் மாடல். ஸோ இந்த மெயின் மாடல் டைப் அடிச்சுட்டு அதில் போய்ட்டு செலக்ட் ஃபோல்டர் கொடுங்க. pBiometric graph அண்ட் இதில் வந்து 4K செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்டு டைலேஷன் ஃப்ளைண்ட் அதில் வந்து பேடிங்கில் வந்து டைலேஷன் ப்ளஸ் ட்ரான்ஸ்பரண்ட் கொடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து இமேஜஸ் எல்லாமே பிஎன்ஜியில் கிடைக்கும். ஸோ நம்ம மேபி ஃப்யூச்சரில் எடிட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். கொடுத்துட்டு 16:8 இருக்கட்டும் அண்ட் எக்ஸ்போர்ட் செட்டிங் கொடுங்க. அண்ட் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், உங்களோட டெக்ஸ்சர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சுற்றி இருக்க சரௌண்டிங்ஸ் தான் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஓகே, நமக்கு டெக்ஸ்சர் முடிஞ்சு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு சேவ் ஒன்று போட்டுருங்க. இதையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் இப்போ இதுக்கு வாங்க. இதில் வந்து இந்த ஷேடர் எடிட்டருக்கு போங்க. ஷேட் எடிட்டருக்கு போயிட்டு இதை டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணதுக்கப்புறம் ஒன்று எப்படி கனெக்ட் பண்ணணுன்றது வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் டெக்ஸ்சருக்கு போயிட்டு மெயின் மாடலுக்கு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் நமக்கு ஹைட்டு கிடையாது. ஸோ அதனால் ஹைட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். எஸ், ஹைட்டு கிடையாது, ஹைட்டை ரிமூவ் பண்ணிடலாம். மெட்டாலிக் கிடையாது, அதையும் ரிமூவ் பண்ணிடலாம். நார்மல், ஐ திங்க் நார்மல் இல்லை நம்மள்கிட்ட. ஸோ அதனால் அதையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ வெறும் நம்மகிட்ட பேஸ் கலர் அண்ட் ரஃப்னஸ், ஓகேங்களா? ஸோ இது 2 தான் இருக்குது. ஸோ இந்த பேஸ் கலர் அண்ட் ரஃப்னஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பேஸ் கலர் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். நீங்கள் ஜஸ்ட் இமேஜஸ் இங்கேருந்து இங்கே நீங்கள் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிக்கலாம். அண்ட் அதை அப்படியே வந்து இதுக்கு கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மாடல் இங்கே கிடச்சிரும், ஓகேங்களா? ஸோ இப்போ இதை மெட்டீரியல் ப்ரிவியூவில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு மாடல் கிடச்சிருச்சு வித் ஃபேக் ஷேடோஸோட. ஆனால் என்னென்னா கிளாஸியாக இருக்குது, ஓகேங்களா? அதுக்கு காரணம் என்னென்னா நம்மகிட்ட ரஃப்னஸ் மேப் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ரஃப்னஸ் மேப்பு இருக்குது. அதனால் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரஃப்னஸ் மேப்பை இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ அந்த ரஃப்னஸ் மேப்பை நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு இதோட கலரை வந்து தூக்கிட்டு நீங்கள் வந்து இங்கே ரஃப்னஸில் டேரெக்டாக கனெக்ட் பண்ணலாம். ஸோ கனெக்ட் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பட் ஆனால் எஃபெக்டிவாக இருக்காது. இதை இன்னும் எஃபெக்டிவாக ஆக்கிறதுக்கு ரஃப்னஸ் வந்து இப்போ எஸ்ஆர்ஜிபியில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ ரஃப்னஸ் பொறுத்த வரைக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் கான்செப்டில் தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை வந்து நான் கலருக்கு மாற்றுறோம். ஸோ நான் கலருக்கு மாற்றிட்டோம்னா இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடும். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிச்சுன்னா நமக்கு வந்து இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இது கிடச்சிருச்சு கைஸ், ஒரு 4K இதில் ஒரு டெக்ஸ்சர்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ரெண்டரில் பார்க்கலாம். வெல், இட்ஸ் நைஸ். இது எல்லாத்தையும் ஆன் பண்ணி விட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, இட்ஸ் குட். ஐ திங்க் நம்ம வந்து ஒரு மிஸ்டேக் ஒன்று நடந்துச்சு. நம்ம எல்லா மாடல்ஸும் ஸ்கல்ப் பண்ணோம். ஸோ ஸ்கல்ப் பண்ணும்போது அதோட ஸ்கேலிங் சைஸ் வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ இது எல்லாமே வந்து திரும்பியும் நம்ம ஸ்கேல் பண்ணி வைக்கணும். பட் இட்ஸ் ஓகே. இது வந்து நீங்கள் திரும்பியும் வந்து நீங்கள் ஸ்கேல் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இங்கே ஆப்ஜெக்ட் மோட் இருக்குல்ல, ஆப்ஜெக்ட் மோட்லேருந்து இங்கே வேர்ல்டுக்கு போங்க. ஸோ வேர்ல்டுக்கு போனீங்கன்னா ஜூம் அவுட் பண்ணிங்கன்னா இங்கே பேக்ரவுண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, வேர்ல்டு அவுட்புட். ஸோ இதில் வந்து ஷிஃப்ட் ஏ கொடுங்க. ஷிஃப்ட் ஏ கொடுத்து சர்ச்சில் போயிட்டு ஸ்கை நடிங்க, ஸ்கை டெக்ஸ்சர் நடிங்க. ஸோ ஸ்கை டெக்ஸ்சர் வரும். இந்த கலரை அப்படியே காப்பி பண்ணி இதுக்கு போடுங்க. போட்டுட்டு இந்த சன்னை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த சன்னை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது இதோட சன்னை வந்து ரொட்டேட் பண்ணி பாருங்கள். கரெக்டாக அதோட ஷேடோஸ் இதில் விழுதா? யா, விழுது. எலிவேஷனை வந்து கொஞ்சம் கீழே இருக்கலாம். அண்ட் இப்போ இந்த சன்னை ரொட்டேட் பண்ணுவோம்.
ஆக்சுவலி சன்னோட இன்டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்குல்ல, ஸோ இது எல்லாத்தையும் குறைச்சிட்டு சன் இன்டென்சிட்டி ஃபஸ்ட்டு இதோட இன்டென்சிட்டி பேக்ரவுண்ட் இன்டென்சிட்டியை ஜாஸ்தி பண்ணலாம். அதுக்கப்புறமா சன்னோட இன்டென்சிட்டியை ஜாஸ்தி பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு இது வந்து ஸ்டைலிஸ்ட்டுக்கான ஒரு கான்செப்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ மோஸ்ட்லி ஸ்டைலிஷில் வந்து நம்ம நார்மல் மேப்ஸ் அண்ட் ஹைட் மேப்ஸ் யூஸ் பண்ண போகிறது இல்லை. அதனால தான் வந்து உங்களுக்கு மாடல் பார்க்க எப்படி இருக்குது. பட் ஆனால் இது ஓகே தான். ஸோ அது நம்ம லைட்டிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஃப்யூச்சரில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து இவ்வளோ தான் கைஸ் நம்ம டெக்ஸ்சர் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஸ்டைலிஷ் டெக்ஸ்சர் எப்படி பண்ணணுன்றது வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது எல்லாத்தையும் திரும்பியும் ரீஅசெம்பிள் பண்ணிவிட்டு திரும்பியும் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வாட்டர் ஷேடர் ஒன்று போட போகிறோம். ஸோ வாட்டர் ஷேடர் ரெடி பண்ணுவோம். அதுக்கப்புறமா இந்த டூம் இருக்குல்ல, ஸோ இந்த டூமை வந்து நம்ம ஒரு டெக்ஸ்சரை போட்டு கவர் பண்ண போகிறோம். ஸோ கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கிளாஸில் வந்து வால்யூமெட்ரிக் அந்த சன்ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதுவும் பார்த்துடலாம். அது பார்த்ததுக்கப்புறம் ஒரு பர்ஃபெக்டான ஒரு லைட்டை வச்சு எப்படி வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெண்டர் ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் செக் பண்ணுவோம். அண்ட் மறக்காமல் வந்து நம்ம ஃபோலியேஜை ஆட் பண்ணலாம். ஸோ ஃபோலியேஜை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபைனல் இமேஜ் ரெண்டர் பண்ணிவிட்டு அது வந்து ஃபோட்டோஷாப்பில் வந்து எப்படி கம்போசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதையும் செக் பண்ணலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ் ஃபார் திஸ் டுட்டோரியல். ஸோ 1 hour டுட்டோரியல் இது. ஏன்னா மோஸ்ட்லி வந்து இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டுட்டோரியல். ஸோ அதனால தான் வந்து 1 hour கிட்ட போயிடுச்சு. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அண்ட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் பிராண்டட் டுட்டோரியல்ஸ்.